ஏன்டா டேய், உனக்கு ஒரு ஹிட் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுக்குள்ளேயே நாங்க ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்க கதையை கொடுத்து ஸ்கிரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மை இல்லைன்னு ஒரு படம் கொடுத்தா இப்பெல்லாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சேன். டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ணுவாரு. மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல். வயசை பத்தி பேசல. முதல் காதல், முதல் வாங்கின வண்டி, முதல் கிஸ், முதல் வேலை, முதல் வாங்கின வீடு எவ்வளோ ஸ்பெஷலா இருக்குதோ இந்த 3 BHK மாதிரி. இப்ப நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது. நாங்க ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியா இருக்குது. உனக்காக தான் வேற கதை கேட்டிருக்கேன். ஏன்னா நான் தெலுங்குல பண்ண நீ அதை தமிழ்ல பண்ணிடுவல அப்படிலாம் சொன்னா. சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசுல வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சு இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரிவ்யூ கொடுக்கற அளவுக்கான தகுதி எனக்கு இல்ல. சேம் ஃபார் மீதா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் முதல் நீ முடிவும் நீ. பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். முதல்ல தமிழ் சினிமால சிறு வயதில் நான் ரசிகனானது சரத்குமார் சாருக்கு தான். நானும் சித்தார்த் என்னைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்க இருந்ததே இல்ல. தேவயானி மேம் வந்து எனக்கு ஒரு மதர்லி ஃபிகர் தான். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரஸ்வதி. ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து நான் அந்த ப்ராஜெக்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கும் என் ஃபேமிலி, என் லைஃப் எல்லாமே அப்போவே யோசித்தேன். ஐ வுட் லவ் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் லைக் திஸ், லைக் அ நைஸ் ஃபீல் குட் ஃபேமிலி ஃபில்ம். பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை தட் ஐ ஆக்சுவலி கெட் அ ரோல் அண்ட் அ பார்ட் இன் திஸ் ஃபில்ம். So I'm very grateful to Sri Ganesh, Arun Vishwa and Shanti Talkies for this amazing opportunity. Thank you so much. சித்தார்த் சார்க்கே தெரியும், அவங்கள வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்தேன். அன்னிலேருந்து இனி வரைக்கும் அவங்க கிராஃப் ரொம்ப இன்ஸ்பைரிங் எனக்கு. அவங்க கூட நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் அ ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் ஃபார் மீ. சேம் ஃபார் மீதா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் முதல் நீ முடிவும் நீ அவங்க கூட பண்ணியிருக்கேன். திரும்பி அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அம்ரித் ராம்நாத்'s also a family friend. So all the best to him. Love the music, Amrit. Huge fan of Chaitra, Sharat sir, Devyani ma'am, and of course Vivek Prasanna as well, Talevasar Vijay sir. I learned so much from all of them. Such a pleasure sharing screen space with them. And I think ellarkume theriyum, Sri Ganesh sir is like a very gentle, sweet person. And that energy you can see in the film. So I hope you all enjoy it. And thanks to the whole cast and crew. Of course, Dinesh, Jitin, Kritika, Swati, Sibi, everyone. Thank you so much to the cast and crew for including me. கொஞ்ச நாள் ஷூட் இருந்தாலுமே I felt like a part of the family. அவங்க கூட ஒரு நாள் நான் லஞ்ச் கூட சாப்பிட்டேன். And we all shared our respective food. So it was a really nice, sweet moment. Thank you to Shanti Talkies again for this beautiful opportunity. And hope everyone loves the film. I personally loved working on it. So I'm sure எல்லாருக்கும் பிடிக்கும். Thank you. வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். இந்த படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. ஸோ அதனால் எப்பொழுதுமே உங்களுக்கு நடிகராகவும் சரி, ஒரு தொழில்நுட்ப கலைஞராகவும் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் சாந்தி டாக்கீஸ் பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் அதற்குள்ள உணர்வுகளை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கதையும் கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து அழகான படைப்புகளை கொடுத்து கொண்டிருக்கும் சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வா பிரதர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்ரீ கணேஷ் மிக அற்புதமான உணர்வுகளை எழுதக்கூடிய ஒரு அழகான ஒரு எழுத்தாளன். அந்த வகையில் அவர் எழுதாத வார்த்தைகள் கூட மௌனமாக பேசும். இந்த படங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய புரியும். அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். ஒரு நல்ல கதாபாத்திரம், சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் நிறைவான கதாபாத்திரமாக எனக்கு இந்த படத்தில் கிடைச்சிது. தேங்க்யூ ஸ்ரீ. எப்படின்னா டெய்லி நம்ம வீட்டில் இருக்கிற டெய்லி காலண்டர் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் இந்த படத்தில். அந்த ஷீட்டை கிழிச்சு போட்டுறா அடுத்த நாளில் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எனக்கு. ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சித்து சார் அண்ட் சரத்குமார் சார், சீசா மாதிரி இந்த படத்தை அழகாக தாங்கி இந்த 3 BHKங்கிற வீட்டை அழகாக கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாரெவர் யங் சித்து சார் அண்ட் ஃபாரெவர் யங் சரத்குமார் சார். ஸோ இருவரும் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்பவும் சாங்ஸ் பார்க்குறப்பவும் தெரியுது.
முதல்ல தமிழ் சினிமாவில் சிறு வயதில் நான் ரசிகனானது சரத்குமார் சாருக்கு தான். இதுதான் முதல் மேடை. நான் இந்த விஷயத்தை இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல, அது சரத்குமார் சார் இருக்கிற இடத்துலயே நான் சொன்னது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேவயானி மேம் அவங்களோட அழகான வெகுளித்தனமான சிரிப்பு சிறு வயதில் எங்களை எல்லாருமே சந்தோஷப்படுத்தியிருக்கு. உங்க கூட ஒர்க் பண்ணதுலையும் ரொம்ப சந்தோஷம் மேம், தேங்க்யூ. அண்ட் சைத்ரா மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்டட். அண்ட் மித்து கிரேட். இவங்க 2 பேரும் இருக்கிற படங்கள் தேடி தேடி பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் சைத்ரா கூட ஒரு கன்னட படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ, நீங்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருந்தது. அண்ட் அம்ரித், கணேஷ் விஸ்வா பிரதர், அண்ட் மை மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஓபிஸ் தினேஷ் அண்ட் நிதின். என்ன வெளி உலகத்துக்கு நடிகனாக கட்டின சேதுபதி படத்தின் டிஓபி தினேஷ். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஜெயம் ரவி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இயக்குநர்கள் மாரி செல்வராஜ் பிரதர், ராமண்ணா, அனைவருக்குமே நன்றி. மேலும் இந்த படத்தில் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களும் ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 100வது படத்தை பூர்த்தி செய்திருக்கும் அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ எல்லாருக்குமே. அண்ட் சிபி பற்றி சொல்லணும். இபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிபி ஐ எவர் சீன் மை லைஃப். ஸோ ரொம்ப கூலஸ்ட் பர்சன், ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இந்த தருணம் மிக முக்கியமான தருணம். இந்த அழகான வீட்டை கட்டி முடிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். 3BHKங்கிற எங்கள் படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். 3BHK வந்து எங்கள் குடும்ப படம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தில் என்னை ஒரு அங்கமாக்கின சாந்தி டாக்கீஸுக்கும் சரி, அருணுஷாவுக்கும் சரி ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் இவ்வளோ அழகான ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் தேங்க்யூ ஆர்த்தி, எனக்கு தந்ததுக்கும் என்னை வந்து ஆர்த்தியோட கதாபாத்திரத்தை யோசிச்சதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சித்தார்த் சார் ஃபர்ஸ்ட். சித்தார்த் சார் has been kind to me and welcoming from day one. அண்ட் நான் கேட்ட அத்தனை விஷயத்துக்குமே வந்து ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவர் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்களை வரவேற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் சாரி, நீங்கள் அங்கே உட்காந்ததுனால அண்ட் ஷரத் சார் வந்து அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் இருக்கிறவர் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்துமே ஹீஸ் பின் ஸோ வெல்கமிங். அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. ஸோ தேங்க்யூ ஷரத் சார். அண்ட் தேவயானி மேம் வந்து எனக்கு ஒரு மதர்லி ஃபிகர் தான். ஏன்னா நாங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது டைம்லேருந்தே ஹாய் மீதா எப்படி இருக்கேன்னு கேட்டதுலேருந்துமே இட்ஸ் பின் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். அண்ட் சாய், you've been a wonderful friend and I'm so happy we both are a part of this film. And Amrit for making such wonderful songs for this film. And Ganesh Shiva avaru for editing this film so beautifully. I know padam paakla, but I'm sure it's come out well. And adiyum taandi motta production team-kum sari, direction team-kum sari, Dinesh and Jitin, ena rendu perume they were such wonderful cinematographers to work with. And very alan vandutana, yeah. And motta cast and crew kume thank you very much. And adiyum taandi inga vandirukra athana directors sari, production people sari, Ravi Mohan sir kum sari, thank you sir for gracing this occasion. And motta press and media kume enga vandu enga padatha support pannadukku romba nandri. Please theatre ku vanda padatha paarenga, ungalku kandipa pidikum. ஆர்த்திகா கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ. சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அண்ட் என் வொகாபுலரி கொஞ்சம் இட்ஸ் வெரி ஸ்மால் ரைட் நவ். ஸோ ஆனால் தமிழில் பேசுறதுக்கு டைப் பண்ணுவேன். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 6-7 months இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு, ரிலீஸ்க்கு வந்திருக்கு. அப்போ எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. இந்த படம் பண்ணும்போது இவங்களோட கூட பேசி கத்துட்டு இருக்கேன், இவ்வளோ கத்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஈவெண்ட்ல நல்லா பேசிடுவேன். முதல் காதல், முதல் வாங்கின வண்டி, முதல் கிஸ், முதல் வேலை, முதல் வாங்கின வீடு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குதோ இந்த 3BHK மாதிரி, அதே மாதிரி
த்ரீ பிஹெச்கே ஃபிலிம் என்னோட முதல் தமிழ் படம். ஸோ நான் இங்கிலிருந்து எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பெஷல் ஆக போகுது என் லைஃப்பில். அதுக்காக நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் அருண் விசாக்கு, சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட கன்னட படம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த படம்க்கு நான் சூட் அப்படி நினைச்சு ஐ திங்க் ஸ்ரீ கணேஷ் அண்ட் அருண் கால் மீ அண்ட் கேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஸ்ரீ கணேஷ் த்ரூ அவுட் தி ஜெர்னி அவர் நான் என்ன பண்ணாலும், என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணாலும், என்ன ஏதாவது தப்பு பண்ணாலும் எல்லாருமே வெரி இஸ் அ ஜென்டில்மேன் அண்ட் சச் அ கிரேட் director. He directed us so well that I think we could give our best. So it was amazing working with them. And Arun, thank you so much. You've all become a family to me. Coming to Devyani ma'am and Sharath Kumar sir, enna sonno, like I've watched your film Surya Vamsha has been remade in all possible languages that is there in India, and every language it is a super hit. So it's the same in Kannada also. So that's how I know of the film and you guys. So it was a great pleasure working with you guys, and never, like, all these people are telling that you guys are so many films old and so you have a career of so many years, but not even a single day I saw that when you guys interacted with me and us, because you know you guys were like kids. You enjoyed working with us, and considerably I think we were the youngest on set, but never did we feel that we were inexperienced that way. So thank you so much for your kindness and keeping the set alive like that. And Meeta, it was great experience working with you. Though we didn't share much of our screen time, it was great, off-screen talks and everything. So like I said, I have a lot of thanks to tell, but to speak about the film, because the film is already amazing. Like, if you ask my opinion, it's great. Coming to Siddharth, இவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லா லைஃப்லயும் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரதர் எல்லார் வீட்லயும் இருக்கணும், இந்த மாதிரி ஆளு எல்லா லைஃப்லயும் இருக்கணும், பிகாஸ் இட் வில் மேக் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல், பிகாஸ் ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் he's been nothing but kind to me since the day one, actually since day zero, because I had not even met him. But he kept talking about my work like he was my personal PR. Siddharth, I have not met a co-star who's done that for me, and ever. Like, I mean, it's unless asked, I don't think anybody gives credits. And you are so kind, so I mean, I love you so much. Thank you for being so supportive. And அவரோட ஆக்டிங் பார்க்கறதுக்கு நீங்க இந்த படம் பார்த்தா போதும், அவர் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். So I'm just grateful. I don't know anything to say, but you all, and you will stay a family to me, and you'll always be my confidant. So it's just great working with this team, and the cinematographers Sri Ganesh, Dinesh, Jitin, Ganesh. There are a lot of Sivas on our set, so all Sivas and Sai Sharan. நான் acting in the set lab வரக்கு முன்னாடி he gave me voice note and everything. He used to correct and tell the pronunciation. You know, 2 o'clock in the night I would leave a voice note and takkane he would reply. So thank you, Sai. Thank you so much. Vignesh, Jai Ganesh, Sri Ganesh, everybody. Saras, thank you so much. It was lovely, meeting you on set, and and I should thank Siddharth for giving food, getting food from his house every day on set for us, for all of us. So that, let's Swati, Phoebe is my favorite EP of, no matter how many films I do, I think he'll stay my favorite EP, Chaya, and everybody from the production house. So thank you so much. Thank you. ரொம்ப பேசிட்டேன், ஏதாவது தப்பா பேசுறேன் மன்னிச்சிடுங்க, but I'm very excited. This is my first Tamil film. It's come out really great. எங்களோட கனவு உங்களோட கனவு சேர போகுது. So நீங்கள் July 4th 3 BHK பார்த்து please welcome us with open arms. That's all I can say. And all the filmmakers and actors that I've admired, I think I am seeing them and I'm speechless. Mari sir, Ravi sir, thank you for gracing the occasion. And the film is amazing because of Amrit and his music. You all will see his magic. So Amrit, thank you so much for making us look beautiful to your music. I am eternally grateful. Adarsh, Shinish,
everybody, thank you so much for being a part of our family and making me a part of your family. Thank you. ஆஹா ஸோ You should not give mic to me. 3 BHK குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், பிரஸ், மீடியா, ரவி சார் உங்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ், டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ், எல்லாருக்கும், என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ஒரு அருமையான படம் 3 BHK, ஃபீல் குட் ஃபில்ம், நல்ல பாசிட்டிவ் ஃபில்ம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வாஸ் சார், சாந்தி டாக்கிஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப அருமையாக கதை சொன்னார். ஹீ இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவர் எடுக்கணும். அது வந்து அவர் கன்சீவ் என்ன பண்ணுறாரோ, என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. இட்ஸ் ஹிஸ் பேபி. ஸோ he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியாக இருக்குது. குறிப்பாக சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சி இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதே போல் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல குடும்ப படமாக வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த். அப்பிலிருந்து பார்த்துட்ருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்கிறது, he is everywhere. You can see him. Full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்டில் வந்து கரெக்டாக வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான, எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித்தார்த் தான். ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த். ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ. எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹஸ் கம் இப்போ ட்ரூவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். யூ ஆர் வெரி டேலண்டட். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ. நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில், எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம், பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே, and you're going to do it because you all are amazing actresses, both of you, and very simple, very down to earth, so there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். You are going to shine and you're going to do lots and lots of films. So this is just the starting. இன்னும் பெரிய ஜர்னி இருக்குது உங்களுக்கு. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். Sharath sir, always sweet.
வெரி காம், ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபஸ்ட்டிலிருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னார் சரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனாக நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கீஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் சருக்கு. எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன் டிகே, எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், எவ்ரிபடி. நல்ல ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னால் ஐ திங்க் அருண், யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட், வெரி ஜென்டில், வெரி பாயஸ். பூஜையில் இருந்து பார்க்குறேன், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப he very nicely this whole team has taken care of all of us. அது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன் அஷ்ரஃப் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரஃப் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ணுவார், மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் அவர் 3வது டேட் கொடுத்தா தான் நான் அதை சீரியஸ்லியே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அதெல்லாம் நம்ம கூட பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ், இபி, சிபி, எவ்ரிபடி. Then I would also like to give a special thanks to my assistant Maha. Maha, நில்லுங்க. Maha, என்னோட assistant Maha. Yes, we should thank her because சாயங்காலம் ஆனா she used to make poha. போஹானா அவல், அவல்னா அவல் உப்மா. அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் I would like to thank Maha for making it. எல்லாருக்கும் அவல் உப்மா கொடுத்து, சரத் சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும், நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ்னால் 3-4 மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்மா கொடுத்து எல்லாரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ நல்ல ஜேர்னி. இது ஒரு நல்ல படம். மீடியா, ப்ரெஸ், ஒரு வீடு 3 BHKனா நேச்சுரலி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட படம். ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும், அதுக்குள்ள ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ள இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வீடு. இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடை இல்லையா? ஒரு 4 செவர் என்ன, அந்த 4 செவத்துக்குள்ள யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டோரி. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசன்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போகிற ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயந்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ளே எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK. ஸோ எல்லாரும் இந்த 3 BHK பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அதை உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த மாதிரி
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த விழா என்னுடையது கிடையாது, இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கும் போது இந்த படத்தினால ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த ஒரு குடும்பம், நீங்கள் எல்லாரையும் பார்க்கும் போது சுற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு. இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிடும், கண்டிப்பாக அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா, அப்படி அமைகிற நேரத்தில் அதுக்கும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு. இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னா ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும், அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது. ஆல் தி பெஸ்ட். பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு கார் இருக்கா, இது இல்லை எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார். இந்த படத்துக்கு அப்புறம் பல கார் நீங்கள் வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆனால் இந்த மனுஷன் எப்படின்னா அவன் வாங்கிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன். உண்மையாகவே மனுஷன் பாணி, இதே மாதிரி இரு. உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ப்ளீஸ் உட்காரு. எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்பவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது, நான் உனக்காக தான் வேறு கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்கில் பண்ண நீ அதை தமிழில் பண்ணிவிடல அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன், இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா, ஏன்டா டேய் உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் பிளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால ஒன்றா வளர்ந்துட்டோம், அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம், என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பற்றி பேசல, பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள். அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவுத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசில் ஒரு 17 வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவுத்தில் சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர். ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும், ஆமாம்ல கதை சொல்ல, 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்று தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவர். அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்போவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.
அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு 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 எக்ஸாம்பிளாக இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டாக இருக்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்ட் மீதா சாரி மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில், இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்துருந்தார். நான் அப்போ அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் வந்து விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில், அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக்கு. நான் வந்து 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட் 10th மினிட்ல வந்து நான் வந்து ஊந்துட்டேன். அவங்க அப்படியே மியூசிக்கில் ஊந்துட்டேன். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்கிறேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். The team that you're working with, which we were speaking right now, the team is also fabulous team. The too creative. அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் அந்த வேறு ஒர்க் பற்றி பேசுங்க. அவங்களும் சூப்பராக உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க, வேறு லெவல். அருண் வந்து எப்போவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் உங்கள் கூட பெருசாக பேசினது இல்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். அண்ட் ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்காந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றைக்குமே லைஃப்பில். ஆல் தி பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேவயானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்கிறேன் மேம், நல்லபடியாக வேலைகள் போயிட்டுருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு, நனைய விடாமல், வெயில் பட விடாமல், வாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டயலாகும் அதே டயலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த வண்டர்ஃபுல் டயலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts,
இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.